அன்னைக்கு ஒரு நாள் ஜார்ஜியா போயிருந்தப்ப ஜார்ஜியா பீச்சை சுத்தி பார்க்கலான்னு போனா அது ரொம்ப பெரிய பீச்சா இருக்கு. பீச் சைட்லயே ஒரு கார் மாதிரி ஒன்று நின்று இருந்துச்சு வாடகைக்கு. எவ்வளோங்கன்னு கேட்டா 40 லாரி அப்படின்றாங்க. ஐயோ அவ்வளோ கொடுக்க முடியாது, ஒரு 30 லாரி வேணா வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு புறா கொடுத்துட்டு காரை எடுத்தாச்சு. அவர் முன்னாடியே போறப்ப இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாரு, காரை பார்த்து ஓட்டணும், இது லெஃப்ட் ஹேண்ட் டிரைவ் அப்படின்னு. நம்ம ஊர்ல ரைட் சைட்ல தானே ஓட்டுவோம், ஆனா லெஃப்ட் ஹேண்ட் டிரைவ் எடுத்தோடனே எனக்கு பழகிருச்சு, கொஞ்சம் ஈஸியா தான் பாருங்க. இந்த கார்ல ரெண்டு சைடுமே ஸ்டேரிங் இருக்கும், ஆனா அது லெஃப்ட் மட்டும் தான் ஒர்க் ஆகும், ரைட்ல இருக்கிறது தெரியாம திருப்பிட்டு இருக்காப்ல. இந்த கார்ல சைடு மிரர் கூட இருக்குப்பா, பின்னாடி யாரும் வராங்கன்னு பார்க்கலாம். அங்க பாருங்க குட்டியா ஆட்டோ மாதிரி ஓட்டுறாங்களே, இதுவும் அங்க இருந்துச்சு. இதுவும் 40 லாரி தான் சொன்னாங்க. ஆனா இந்த கார் மாதிரி ஓட்டுறது கொஞ்சம் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இதை எடுத்துட்டு வந்துட்டேன். போற வழியில இந்த ஜார்ஜியால இருக்கிற குட்டி பசங்களாம் அண்ணே கொஞ்சம் லிஃப்ட் கொடுங்க அப்படின்னானுங்க. சும்மா லிஃப்ட் கொடுக்க முடியாது, உங்க ஊர் காசுக்கு ஆளுக்கு ₹1 கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஏத்திட்டு வந்தாச்சு. அட கடல்ல பாருங்களேன், கேப்டன் ஜாக் ஸ்பேரோட கப்பல் போயிட்டு இருக்கு. இந்த பில்டிங் இருக்குல்ல, இதுக்கு பேர் ஆல்பபெட் டவர். அங்க பாருங்களேன், பெரிய பில்டிங்க்கு நடுவுல ராட்னத்தை எவனோ கட்டி வச்சிருக்கான். ஆனா 40 லாரிக்கு இந்த காரை எடுத்தது செம ஒருத்து. ஏன்னா இந்த பீச் ரொம்ப பெருசு, ஒரு 4-5 கிலோமீட்டர் இருக்கும். நடந்தெல்லாம் கண்டிப்பா போவே முடியாது. நம்ம ஊர் மெரினா பீச்லயே இந்த மாதிரி சர்வீஸ் எல்லாம் வந்தா நல்லா இருக்கும். நீங்க என்ன நினைக்கிறீங்க, இந்த மாதிரி நம்ம ஊர்ல வருமா அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணி விட்டு போங்க. அண்ட் உங்களோட ட்ரீம்ல எந்த கண்ட்ரி இருக்கு, ஃபாரின் போனா நான் இந்த ஊர் போகணும்பா அப்படின்னு நீங்க எந்த கண்ட்ரி நினைக்கிறீங்க அப்படிங்கறதையும் மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லிருங்க.